ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால் அங்கே ஒரு பூசாரி என்று சொல்லிக்கொண்டே வருவார். அப்ப சொல்லும் போது இந்த ஒரு குறிப்பு இந்த சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்று நினைக்கிறேன். கோவில்களில் சென்று குழப்பம் விளைவித்தேன். ஆனால் கோவில்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக இல்லை, கோவில்கள் கயவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, கோவில்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகளே கயவர்களாக ஆகக்கூடாது என்பதற்காக என்று சொல்வார். அதே போன்று குடும்பம் என்பது ஒரு கோவில், ஒரு கலங்கரை விளக்கம், மற்றவர்களுக்கு வாழ்க்கையில வாழ தெரியாதவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக, ஒரு லைட் ஹவுஸாக திகழக்கூடிய கணவன் மனைவி என்கின்ற ஒரு புனிதமான உணவு, ஒரு புனிதமான ஓர் உறவு. இப்போ இவர்கள் அந்த புனிதமான உறவையும் கேவலப்படுத்தி இதை வியாபாரத்தியோட நோக்கம்னால இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கிறது அல்லவா? அப்போ இது எப்படி நடந்திருக்கணும்? பணத்திற்கும் திருமணம் செய்யாதீர்கள், முற்றுப்புள்ளி வைத்திடுவோம். இன்றிலிருந்து இறைவனை நாம் இறைவனை தரிசனம் செய்து கும்பிட்டு தியானம் செய்து நம் மனநிலையை தூய்மை செய்து நமது பெண் பிள்ளைக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல